சிவாய நம. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வாக்கு உரையானது கடந்த 26/1/2026 அன்று திருவண்ணாமலையில் நடந்த 7வது சிவபுராண கூட்டு பிரார்த்தனையில் போகர் பெருமான் மற்றும் அகத்தியர் பெருமான் உரைத்த ஜீவநாடி வாக்குகளின் தொகுப்பு இது. வாருங்கள், வாக்கிற்குள் செல்வோம். இறைவா, நீயே அனைத்தும். இறைவா, நீ நன்றாக இருக்க வேண்டும். அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளைப் பணிந்து, ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தைப் பணிந்து பதிவினை வெளியிடுகின்றோம். இந்த ஒரு அற்புதமான ஆழமான அலசலை கேட்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த உபதேசங்களை கேட்கும் நீங்கள் மிகவும் பாக்கியம் செய்த புண்ணிய ஆத்மாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்டிப்பா. ஏன்னா சித்தர்களின் இந்த உன்னத உபதேசங்களை கேட்பதன் மூலமா உங்க வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமா நிகழும். அதாவது முக்கியமா தீய சக்திகளிலிருந்து முழுமையான விடுதலையும் மன அமைதியும் கிடைக்கும். ரொம்ப உண்மைங்க. இன்று நாம் பார்க்க போவது சித்தன் அருள் வலைப்பு வழியாக அன்புடன் அகத்திய மாமுனிவர் அவர்கள் வழங்கிய மிகச்சிறந்த செய்திகளைதான். இது உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ஆமா, சரி. இந்த பதிவோட முதல் விஷயமே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது எம்பெருமான் புத்தர், ஏசுபிரான், அப்புறம் நபிகள் நாயகம் ஆகிய அனைவருமே உலகை காக்க வந்த இறைவனின் பிள்ளைகள்னு அகத்திய மாமுனிவர் மிக உயரிய மரியாதையோடு குறிப்பிடுகிறார். அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம். மனிதர்களுக்கு மெய்ஞானத்தை வழங்கி அவங்களோட அறியாமைய அழிப்பது மட்டும்தான் அவர்களின் ஒரே உன்னத நோக்கம். இத படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு இருண்ட அறைக்குள் பல திசைகளிலிருந்து விளக்குகளை ஏற்றுவது போல இருக்கு. அதாவது வெளிச்சம் ஒண்ணுதான், ஆனா விளக்குகள் வேற. ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. ஆனா இவ்ளோ வெளிச்சம் கொடுத்தும் மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான். அதானே, உயர்ந்த நோக்கத்தோடு வந்தவர்களை பின்பற்றுவதாக சொல்லிக்கொண்டே அவங்களுக்கு துரோகம் தானே செய்திருக்காங்க மனிதர்கள். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா ஏன் மதமே பெரியது அப்படின்ற ஒரு முட்டாள்தனமான போட்டியும் போலித்தனமான நடிப்பு தான் மிஞ்சி இருக்கு. உண்மையான பக்தியை விட்டுட்டு வெறும் அடையாளங்களை மட்டும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். சரி, இந்த இருளிலிருந்து தப்பிக்க புனித நூல்கள் என்ன சொல்லுதுன்னு இந்த பதிவுல ரொம்ப அழகா விளக்கியிருக்காங்க. கண்டிப்பா. திருவிவிலியம், அதாவது பைபிள்ல சங்கீதம் 1 வசனங்கள் 1 முதல் 3 வரை உள்ளத சிவபுராண பாராயணத்தோடு இணைச்சு சித்தர்கள் விளக்குறாங்க. துன்மார்க்கர்களின் வழியை தவிர்த்து இறைவனின் வேதத்தை தியானிக்க சொல்றாங்க. ஓ, அது மட்டும் இல்லாம மாந்திரிக தீமைகளிலிருந்து காக்க விபூதி அணிய வேண்டும் அப்படின்னு அந்த விவிலிய தத்துவத்தோட இணைச்சு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, இங்க விபூதி அப்படிங்கிறது இறைவனோட பாதுகாப்பு கவசம் என்ற உயரிய அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல திருக்குரான் வசனங்கள் 16, 79 மற்றும் 80 இங்கு சுட்டிக்காட்டுறாங்க. ஆமா, வானில் பறக்கும் பறவைகள் முதல் வீடுகளின் அமைதி, அப்புறம் விலங்குகளின் உரோமம், தோல் மூலமா கிடைக்கும் ஆடைகள் வரை எல்லாமே இறைவன் அளித்த அருட்கொடைகள்னு குரான் சொல்றத ரொம்ப மரியாதையோட பதிவு செஞ்சிருக்காங்க. இவ்வளவு கருணை கொடுத்தும் மனிதன் மற்ற உயிர்களை கொன்று தீமை செய்றானே அப்படிங்கறதான் அகத்திய மாமுனிவரோட மிகப்பெரிய ஆதங்கம். அப்போ இதற்கான ஒரு தீர்வாக எதை சொல்றாங்க? எல்லா மதங்களும் ஒன்றே அப்படிங்கிறது தான். அனைத்து சமய நூல்களையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு பிரார்த்தனை மூலியமா எல்லா தீய சக்திகளையும் அழிக்க முடியும்னு சொல்றாங்க. இறைவன் படைத்த அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்துவதே மெய்யான தர்மம். அருமை. இந்த உலகளாவிய நற்செய்தியை நம்ம எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கணும். அதனால இதை கேட்கும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ், லிங்க்டின், டிக்டாக், ஸ்னாப்சாட், ரெடிட், டெலிகிராம், டிஸ்கார்ட், ஃபேஸ்புக் மெசஞ்சர் மற்றும் அனைத்து சமூக வலைத்தளங்களிலும் தவறாம பகிருங்கள். ஆமாம், இத நீங்க இலவசமாக பதிவிறக்கம் செய்து உங்க யூடியூப் சேனல்களிலும் தாராளமாக பகிரலாம். இதுக்கு எந்த காப்புரிமையும், அதாவது காப்பிரைட் கிடையாது. இப்படி மக்களை நல்வழிப்படுத்தும் செய்தியை பகிர்வதன் மூலம் உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியம் கிடைக்கும். கண்டிப்பா. சித்தர்களின் இந்த மகத்தான நற்செய்தியை பொறுமையாக கேட்டவங்களுக்கு மிக்க நன்றி. ஒரு இறுதி சிந்தனையாக ஒன்னு சொல்லணும். நாம் அந்த இருண்ட அறையில் எரியும் விளக்குகளை பற்றி பேசினோம் அல்லவா? அந்த விளக்குகளை பற்றியே சண்டையிட்டுக் கொண்டிருப்பதற்கு பதிலாக நாம் அனைவரும் ஒரே அறையில்தான் இருக்கிறோம் என்பதை எப்போது உணரப்போகிறோம் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். மிக சரியான கேள்வி.
ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம். சர்வம் சிவார்ப்பணம். சர்வமங்களம் பவது.